ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புது வருஷத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவது ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த புதிய வருடத்திலே அவர் நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென். நம்ம இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயாவின் புஸ்தகத்துல 43வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை நமக்கு ஆண்டவர் புதிய வருட வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த புது வருட வாக்குத்தத்த வசனத்தை வைத்துதான் எனக்கு ஆண்டவர் காட்டின வெளிச்சத்தின்படி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனத்திலேயும் இதே மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் புதிய காரியத்தை செய்கிறவர், அவர் உருவாக்குகிறவர், அவர் சிருஷ்டிப்பவர், அவர் செய்கிறவர். அவரால் தான் அதை எல்லாம் செய்ய முடியும். ஆகையினாலே அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவரால் எதையுமே உருவாக்க முடியும். இல்லாதவைகள்ல இருந்து அவர் எல்லாவற்றையும் அவர் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுல எதுவுமே இல்லாம, ஜீரோ, ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் புதிதாக ஒரு காரியத்தை செய்வார். அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, ஆனா நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவேன். அது இப்பொழுதே தோன்றிடும். தோன்ற பண்ணுவாரு. ஏற்கனவே அது இல்லை, ஆனா இப்போ அவர் தோன்ற பண்ணுவாரு. அவரிடத்துல அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, எப்படி புதிய காரியத்தை நான் தோன்ற பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, வனாந்திரத்துல வழியை உங்களுக்கு உண்டு பண்ணுவேன். வனாந்திரம் தான் முழுவதும் அப்படியே மணலா இருக்கும். வனாந்திரத்துக்குள்ள போய் நாம் நின்றோம் என்றால் அங்க நமக்கு எந்த வழியும் தெரிய சான்ஸே இல்லை. வனாந்திரத்துல எங்கேயுமே வழி இருக்காது. உள்ள போனோம்னா எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வனாந்திரத்துல உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். அப்போ அவரிடத்துல எத்தனையோ வழிகள் இருக்குது. அவர் நமக்கு இன்றைக்கு வனாந்தரத்திலேயே ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன். வனாந்தரமான வாழ்க்கை, ஐயோ என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் இருக்கிறோம். 2026 நாம எப்படி நடக்க போகிறோம்? வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே, எப்படியோ காரியங்கள் எல்லாம் தோல்வியாக போய்கொண்டிருக்கிறதே. எனக்கு ஒரு புது வழி திறக்குமா என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிற ஒரு காலம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன், நான் அதை அப்படியே செய்வேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அவாந்திர வழின்னு சொன்னா தண்ணியே இல்லாத ஒரு நிலம். எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த லேண்டில் தண்ணியே வரல. எல்லா இடத்துலையும் தோண்டி தோண்டி பார்த்தாலும் கூட
அந்த ஏரியா முழுவதும் தண்ணியே கிடையாது. அது ஒரு வறண்ட நிலமா இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வறண்ட நிலத்தை கடைசியில் அவங்க எல்லாம் தோண்டி பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லேண்டில், இந்த நிலத்துல தண்ணியே இல்லை, கற்கள் தான். அதை தோண்டணும்னா கல்லு தான் வருது. ஐயோ, கல்லும் மண்ணும் தானே வருது, இதுல தண்ணியே வரலையே. இந்த நிலம் ஒரு அவாந்திரமான ஒரு வெளி, இதுல தண்ணிக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ல, நிலத்துல நான் உங்களுக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். தண்ணியே இல்லாத இடத்துல உங்களுக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர காத்திருக்கிறார். 2026 வருடத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கட்டளையிடுகிறார். பாருங்க, எசாயாவுல சொல்லப்பட்டிருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதே மாதிரி வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்போ முதல்ல சொன்ன வசனத்துல எப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் புதிய காரியத்தை செய்து தருவார். இந்த வெளிப்படுத்தல்ல சொன்னதை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் புதிதாக்குகிறேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஆனா அது பழசாயிட்டு, அது நிமித்தம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட சில பொருட்களை நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, தூக்கி தூர போட்டுடலாமா, இது எத்தனை வருஷமா இதிலே உட்கார்ந்துட்டு இருக்குது, ஒரு வேலைக்கும் ஆகலையே, இது நிமித்தம் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சில பொருட்களை நம்ம வேண்டாம் என்று ஒதுக்குவோம் அல்லவா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் இதுல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. நான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறது என்னவென்றால், நான் எல்லாவற்றையும் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அவராலே முடியும். நமக்கு கண்களுக்கு தெரியும், இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறோம் அல்லவா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதையும் நீ எதையும் தூக்கி தூர போட வேண்டாம், நான் இதை புதிதாக மாற்ற என்னாலே முடியும். நம்முடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் அவர் புதிதாக உருவாக்கவும் முடியும், இருக்கிறதை புதிதாக மாற்றவும் முடியும். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் புதிய காரியம். வேதாகமத்துல புதிய காரியங்கள் என்று சொல்லி, புதிய 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 என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை நான் பார்க்க முடியும். எல்லா காரியங்களையும் பேச நேரம் இல்லை. ஆனா ஒரு 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம் என்றால், பாருங்க, எவைகளையெல்லாம் புதிதாக்குகிறார் என்று சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால், புது சிருஷ்டி. ஆண்டவர் நம்மை இந்த புதிய வருடத்துல ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும்படியாக அவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், கிறிஸ்து நமக்குள் இருக்கணும். அந்த அனுபவம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளணும், அவரை விட்டுவிடக் கூடாது, அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட வாழணும். அவர் நமக்குள், நாம் அவருக்குள். அப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ புது சிருஷ்டி. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள், சுபாவங்கள், நம்மை ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். ஆகையினாலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்னபடி எல்லா விதமான பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போட வேண்டும். பாவங்களை எல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும், தூரமாக்க வேண்டும்.
2025 என்னென்ன பலவீனங்கள் நமக்கு இருந்தது என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். எதுலலாம் நம்ம பலவீனமா இருந்தோம், எதெல்லாம் நம்மால செய்ய முடியல, இல்ல என்னென்ன காரியத்துல நான் வீக்கா இருந்தேன், என்னென்ன பாவத்துல நான் விழுந்தேன், எப்படி ஆண்டவர் என்னை கிருபையாய் 2026 தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே, மறுபடியும் இந்த 2026 அப்படிப்பட்ட தவறுகளை, பிழைகளை நாம் யோசிக்கவே கூடாது. அதை விட்டுவிட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பின்தொடரக்கூடாது. பழையவைகளை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், எல்லாம் புதிதாயின. புதிய வருடத்துல வரும்போது நம்ம எல்லாரும் புதிய காரியத்தை செய்யறோம். பாருங்க, எல்லாமே புதிதாக்கணும்னு நினைக்கிறோம். வீட்டுல எல்லா திங்ஸ்களை புதிதாக மாற்றணும்னு ஆசைப்படுவோம். ஐயோ, இது ரொம்ப பழசாயிட்டு, இதுக்கு ஒரு புதிய திங்ஸ் நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு திங்ஸ்களெல்லாம் நம்ம புதிதாக வீட்டுல மாற்றுகிறோம் தெரியுமா? அது மட்டுமல்ல, புதிதாக ட்ரெஸ், நமக்கு புதிய ட்ரெஸ் கிடைச்சா அவ்வளவு சந்தோஷம். பழசெல்லாம் இருக்கும், ஆனால் புதிதாக ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி அவர் சந்தோஷமா வைப்பார். ஆகையினால் தான் அவர் சொல்றார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது, போய் பேச்சு வரக்கூடாது. உண்மையானவர்களாய் இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எதனால சோர்ந்து போகலையா? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகிறது, அந்த உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அழகா ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. நிச்சயமாக இந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த பழைய மனிதன், புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கணுமா? ஆமென். ரொம்ப அழகா எழுதியிருக்கலாம். இந்த புறம்பான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகணும். ஆனா அந்த மனுஷனானது அந்த நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷனை ஆண்டவர் புதிதாக்குங்கன்னு சொல்றார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு வசனத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எபேசியர் 4வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 22 இருந்து 24 வரைக்குமே அந்த வசனத்தை நாம் கேட்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். அப்போ இதுக்கு முந்தி ஏதோ ஒரு காரியம், அந்த இச்சைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மோசம் போக்கி இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து வெளியே வாங்க கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ அவைகளை விட்டு விட்டு களைந்து போடு, அவைகளை களைந்து போடு. களைந்து போட்டுவிட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி அதை தரித்துக் கொள்ளுங்கள், புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, புதிய மனிதன் என்று சொல்லும் பொழுது அதுல மெய்யான நீதியை குறிக்குது, பரிசுத்தத்தை குறிக்குது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள்.
பழைய காரியெல்லாம் விட்டுட்டோம்னா நமக்குள்ள புதிய மனுஷனை தரிக்க வேண்டும். அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டால் நமக்கு அந்த மெய்யான நீதி கிடைக்கும். சாதாரண நீதி உள்ளவர்களாக அல்ல, மெய்யான நீதி உள்ளவர்களாகவும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை. அப்ப தேவனுடைய சாயல் நமக்குள்ளாக இறங்க வேண்டும். இந்த வருடத்தில் 2026 தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுபாவம் என்ன? அதுதான் நமக்கு வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். புதிய மனுஷனை, புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக இந்த காலை வேளையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது நமக்கு தான் தெரியும். அதை களைந்து போடுங்கள், அதை களைந்து போடுங்கள். பாருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, புறம்பான மனிதன் எல்லாம் அழிந்து போகிறான். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காரியங்களை வைத்து நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளையுடைய லைஃப் சைக்கிளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு நாளையில அந்த பட்டர்ஃப்ளை இவ்வளவு அழகாக வர முடியாது. முதல்ல என்ன செய்யும்? ஒரு பட்டர்ஃப்ளை அதுல இருந்து முட்டை வரும். குட்டி குட்டி முட்டையா நம்ம பார்க்க முடியும். அந்த இலையில அப்படியே முட்டை இருக்கும், ரவுண்டா குட்டி குட்டியா இருக்கும். அந்த முட்டை பருவம், அதுல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த முட்டை பருவத்துல அது ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் அந்த முட்டை அப்படியே சூரிய வெளிச்சத்துல அது நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குட்டி குட்டி முட்டையிலிருந்து சின்ன சின்ன புழுக்கள் அது பொரிச்சு வெளியில வரும். அப்போ அது குட்டியா இருக்கும். அப்புறம் அது அந்த இலைகளை எல்லாவற்றையும் சாப்பிடும். அப்போ சில இடத்துலலாம் அந்த சின்ன குட்டி புழு இருந்ததுன்னா இது ஃபுல் இலையும் சாப்பிட்டுருச்சின்னு சொல்லுவாங்க. எல்லா இலையும் சாப்பிட்டு அது அப்படியே பெரிய புழுவாக மாறும். கொஞ்சம் நீளமாக அது மாறும், நல்ல தடியாக மாறும். அது வரைக்கும் அது நல்லா சாப்பிடும். அதுக்கு எத்தனை நாட்கள் ஆகிறது என்றால் 14 நாட்கள் ஆகிறது. அதற்கு பின்பு அது எல்லாம் சாப்பிட்டு நல்லா அந்த பருவம் அடைந்த உடனே அப்படியே ஒரு கிளையில அப்படியே தொங்கி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா! அது அப்படியே தொங்கி கொண்டு இருக்கும், ஒன்றும் செய்யாது, ஒரே இடத்துல அப்படியே தொங்குனது தான். அப்படியே அதனுடைய வாயிலிருந்து ஒரு சலைவா மாதிரி அது வெளியில அதனுடைய உடம்பு முழுவதையும் சுற்றி அது ஒரு கவர் பண்ணிரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது அப்படியே ஒரு கிரீன் கலர்ல மேல இருக்கும். ஆனா அந்த புழு உள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்குமா, ஒன்னும் சாப்பிடலாம் செய்யாது, அதே ஒரே இடத்துல. அது கிட்டத்தட்ட 16 நாட்கள் ஆகும். அது அப்படியே தொங்கி கொண்டு இருக்கும். முதல்ல பார்க்கும் பொழுது கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரீன் கலர் கருப்பாக மாறும். அப்படியே பிரவுனாக மாறி கருப்பாக மாறிடும் கடைசியில. அப்போ பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, என்ன இதுல உயிர் இருக்கா இல்லையா, செத்து போய் தொங்குதான் கூட நம்ம நினைக்கணும். அப்படி அது பிளாக்காக மாறிடும் மேல உள்ளதெல்லாம். ஆனா உள்ள ஒரு உருமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அது ஒரு இடத்துல தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய மேல் பகுதி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி லாஸ்ட்ல அது கருப்பாக மாறி அப்படியே காய்ந்து போன ஒரு இலையை போல அது மேல ஆகிவிடும். ஆனா உள்ள பாருங்க, புதிய ஒரு கிரியேஷன். ஆண்டவர் அதை அப்படியே சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார், புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதே போலதான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க இருந்தீங்கன்னு தெரியவில்லை. புதிய வருடத்துல
ஆண்டவருடைய பாதத்துல நம்ம எவ்வளவு அதிகமாக நம்ம உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அந்த வண்ணத்து பூச்சி பாருங்க, அந்த உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் அப்படியே புதிதாக மாறுது, புதிதாக மாறுது. அழகான கலர்ஸ், ஆண்டவர் அதுக்கு நல்ல அழகான கலரை கொடுக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையாக அது வெளியில வரும்படியாக ஆண்டவர் அதை அப்படியே உருவாக்குகிறார். நம்ம கூட பார்ப்போம்ல, சில கார்டன்ல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க பகுதியிலலாம் வயல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளை அப்படியே அப்படியே அது பறந்து கொண்டு இருக்கும். அதை கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமான்ட்டு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போது நமக்கு இருக்கும். ஏனென்றால் அதுல நிறைய நிறங்கள் உண்டு. எல்லா நிறங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள உருவாகும். என்னைக்கோ தப்பி தவறி நம்ம வீட்டில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வந்துருச்சுன்னா நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லவா? நான்லாம் சின்ன பிள்ளைல அந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை பிடித்து நாங்க அப்படியே வச்சிருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. அவ்வளவு ஒரு அழகை ஆண்டவர் அதற்கு கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு முந்தி இத்தனை ஸ்டேஜ அது தாண்டி வெளியே வரணும். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? 16 நாட்கள், அதுக்கு முந்தி 14 நாட்கள், கிட்டத்தட்ட 1 month ஆனதுக்கு அப்புறம் அந்த உள்ள ஆண்டவர் நல்லா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வெளியே வரும் பொழுது அந்த மேல இருக்கிற அந்த கருப்பான ஒரு தோல் பகுதி அப்படியே அது நீங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். முதல் நாள் கொஞ்சம், அடுத்த நாள், கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் அப்படியே அது மேல உள்ள அந்த கருப்பான ஒரு தோல் இருக்குதெல்லாம் அது அப்படியே கலன்று விடும். அது அதுலயே தான் தொங்கி கொண்டு இருக்கும். ஆனா அது அப்படியே கலன்றும். உள்ள இருந்து புதிதான பட்டர்ஃப்ளை அழகாக பறந்து வெளியே வரும். அப்போ அந்த மேல இருக்கிற அந்த தோலை கலற்றப்படவில்லை என்றால் அந்த புதிதான அந்த அழகான பட்டர்ஃப்ளையை நம்மால பார்க்க முடியுமா பிரியமானவர்களே? மேல இருக்கிற அந்த பழைய அந்த கருப்பான அந்த தோலை நீக்கும் பொழுதுதான் அந்த புதிய பட்டர்ஃப்ளையை நம்ம பார்த்து எல்லாரும் சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கும் 2026 ஆண்டவர் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்படணும். புதிய மனிதனாக நாம் மாறணும். கர்த்தரை போல, ஆண்டவரை போல மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், புதிய ஆவியை அவர் நமக்கு தருகிறார். புதிய இருதயத்தையும் அவர் தருகிறார். நமக்கு புதிய ஆவி, புதிய இருதயம். அந்த புதிய ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயத்தை புதிய இருதயமாக அவர் மாற்றுகிறார். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25 27 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென், ஆமென். பாருங்க, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். முதல்ல அவர் சொல்றார், சுத்தமான ஜலத்தை உங்கள் மீது தெளித்து உங்களை நான் சுத்தமாக்குவேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் சொல்லுவாங்க,
பாலை ஒரு பாத்திரத்துல ஊற்றணும்னா அது கண்டிப்பா அந்த பாத்திரம் நல்லா கழுவப்பட்டு இருக்கணும். அதுலதான் பாலை ஊத்தி காய்ப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் மேல நான் என்னுடைய சுத்தமான அந்த ஜலத்தை நான் தெளிப்பேன். அந்த சுத்தமான ஜலம் எது? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உன் மீது ஊற்றுவேன். அப்பொழுது நீங்க சுத்தமாவீங்க. எல்லா அசுத்தங்களும் நீங்கிரும். எல்லா விதமான நரகலான விக்கிரகங்கள் உங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு உங்களை சுத்தமாக்குவேன். என்ன விக்கிரகம்? எங்களிடத்துல என்ன விக்கிரகம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? வேதாகமத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது பொருளாசை, பொருளாசை என்னும் விக்கிரகம். அப்போ அப்படிப்பட்ட பொருளாசை நமக்குள்ளே இருக்குமானால் அப்படிப்பட்ட எல்லா விக்கிரகத்தனமான காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசையர் 3:5 நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அதெல்லாம் நீங்க நீக்கி போடுங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வசனத்தை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், எல்லா அசுத்தங்களை நீக்கிடுவேன். சிலருக்கெல்லாம் பொருள் மேல ரொம்ப ஆசை இருக்கும். அது வேணும், இது வேணும், இது வேணும். இது நிமித்த குடும்பத்துல சில நேரங்கள்ல பிரச்சனைகள். ஐயோ, இப்படிப்பட்ட இச்சைகளில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நீக்கி போட்டு அவர் நம்மை பரிசுத்தம் படுத்த அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீக்கி உங்களை நான் சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு என்றால், உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன், உங்கள் உள்ளத்திலிருந்து கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன், உங்களுக்கு மாம்சமான ஒரு சதையான ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயம், அதற்கு தான் ஆண்டவர் புதிய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். இன்றைக்கு நம்ம புதிய வருடத்துல ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஏசப்பா எனக்கு உங்களுடைய புதிய ஆவியை கட்டளையிடுங்கப்பா, புதிய ஆவியை கட்டளையிடுங்க. நிறைய பேர் அப்படியே அபிஷேகத்துல பழகிட்டோம். ஏதோ கடமைக்கு செய்யற மாதிரி ஏதோ அந்நிய பாஷை பேசி அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். கிடையாது. புதிய ஆவியை ஆண்டவர் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு புதிய ஆவியை தருவேன். அப்பதான் அது அந்த அழகா நம்ம புதிய புதிய பாஷைகளை பேச முடியும், நம்ம ஆவியில பலன் கொள்ள முடியும். அதுல முதல்ல என்ன செய்யறாருன்னா சுத்தப்படுத்துறாரு. சுத்தமாக்குவேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருவேன், உங்களுக்கு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்பொழுதுதான் நம்ம கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களின்படி அதை நாம் செய்யவும் ஆண்டவர் பண்ணுவேன் என்று சொல்றார். பாருங்க, நமக்கு சதையான இருதயம் வந்ததுனா தான் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க முடியும், அவருடைய நியாயங்களை கை கொள்ள முடியும். வேதத்துல எவ்வளவோ கட்டளைகள், விதிகள், நியமங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதன்படி நம்மால நடக்க முடிகிறதா? இங்க புதிதான ஆவியில நீங்கள் எப்பொழுது பலன் கொண்டு உங்களுடைய இருதயம் மாற்றப்படும் பொழுதுதான் நீங்க அந்த அவருடைய கட்டளைகளின்படி, நியமங்களின்படி, நீதியின்படி நாம் நடக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. நல்லா பிரேயர் பண்ணுவாங்க, நல்லா வசனம்லாம் போதிப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய காரியங்கள் எப்படி, உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், கல்லா இருக்குதா சதையா இருக்குதா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, கல்லான இருதயம், கடின இருதயம், எவ்வளவுதான் சொன்னாலும் மாறாத இருதயம், எத்தனை தடவை சொல்லுங்க அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. உள்ளத்துல கோபங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம்
இருதயத்துல இருக்கும் பொழுது இருதயம் கல்லா இருக்கும். இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு அன்புள்ளவர்களாக, உண்மையான அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? சதையான இருதயம் நமக்கு இருக்குதா? ஆண்டவரை போல ஜீசஸ் அப்படி ஒரு சதையான இருதயம் உள்ளவராக இருந்தார். மனதுருக்கமுடையவர். யாரையும் பார்த்தனா அவருக்கு உடனே மனதுருக்கம். ஐயோ, இவங்க என்ன, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? 38 வருடமா படுத்து கிடந்தார் வியாதியஸ்தர். யாருமே அவரை தேடி போகலையே. ஆனா ஜீசஸ் மட்டும் அந்த மனிதனை போய் பார்க்கிறாரு. ஐயோ, இவன் இத்தனை வருடமா படுக்கையில் இருக்கிறானே, இவனுக்கு நான் போய் ஏதாவது உதவி செஞ்சு அவனை எழுப்பி விட்டுறணும். பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த தயவு மனதுருக்கம் இயேசுவினிடத்தில் காணப்பட்டது. அதுதான் சதையான இருதயம். இந்த கல்லான இருதயம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா யாரையும் பார்த்தாலும் நமக்கு எந்த இதுவும் தோணாது. அதுக்கு அப்படி கடினமான ஒரு உள்ளத்தோட தான் நம்ம வாழ்வோம். எதுவுமே ஒரு கண்ணுல கூட ஒரு கண்ணீர் கூட வராது. அது கல்லான இருதயம். ஜெபிக்கும் பொழுது யாருக்குமே கண்ணீரே வராது. சிலவங்களுக்கெல்லாம் ஆத்துமாக்களை குறித்து ஜெபிச்சோன்னா அதுக்கு கண்ணீரே வராம இருக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம்? இருதயம் கல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஓடுது. அந்த கல்லான இருதயம் உடைக்கப்படணும். அப்பதான் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும், இல்லைன்னா வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, நான் உன் மீது என்னுடைய ஆவியை வைப்பேன், உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உனக்கு சதையான இருதயத்தை நான் தருவேன். எத்தனையோ வைராக்கியங்கள் நமக்குள்ள இருக்கும், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கும். ஒருத்தங்களை குறித்து ஒரு காரியத்தை பிக்சர் பண்ணிட்டோமா, அவன் அப்படிதான் சொல்லி வாழ்நாள் முழுதும் அவனை அப்படியே பார்க்கிறது. அவன் நல்லா மாறி இருப்பாங்க, ஆனா நம்ம அந்த மாறினதை பார்க்க மாட்டோம். அதே அந்த பழைய கசப்பு, மூர்க்கம், கோபம், விரோதம், இவைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து போடுங்க. ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு ஒரு சதையான இருதயத்தோடு கூட அவங்களை பார்க்கும் பொழுது ஐயோ, அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரணும். என்னால் முடிந்த வர நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உதவி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக உதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:17 பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப எல்லாருக்கும் அவர் ஊற்றுவேன்னு சொன்னார். உங்களுடைய குமாரர்கள், உங்களுடைய குமாரத்திகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறணும். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல, குடும்பத்துல பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஆவியில நிறைஞ்சி அவங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்காக ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யட்டும். அப்பதான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய நியமங்களின்படி, விதிகளின்படி, கட்டளைகளின்படி நடக்க முடியும். நாமும் கூட அப்படித்தான் ஆண்டவருடைய ஆவியில நிறையும் பொழுது அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நம்மாலே நடக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு புதிய ஆவியை தந்து புதிய இருதயமாக அவர் நம்மை மாற்றுகிறார். இந்த புதிய இருதயத்தை பத்தி பேசும் பொழுது ஒரு காரியத்தை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எரேமியா 18வது அதிகாரம், அதுல பாருங்க, 1-6 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வாசிக்கலாமா? கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன்.
இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பாருங்க, இதுல குயவன் களிமண், இந்த காரியத்தை ஆண்டவர் எரேமியாவுக்கு விளக்குகிறார். எரேமியா, இங்க வா, நான் உன்ன இடத்துல நான் பேசுறேன், ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி எரேமியா கிட்டத்துல ஆண்டவர் சொல்றார். குயவன் கையில் களிமண் இருந்ததாம். இந்த களிமண் அப்படியே நல்லா இருக்கணும். இந்த களிமண் எப்பொழுதும் நல்ல ஸ்மூத்தா இருக்கணும். அதான் இந்த சதையான இருதயம்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த களிமண் ஸ்மூத்தா இருந்தாதான் ஒரு அழகான மண் பாண்டத்தை செய்ய முடியும். இல்லை என்றால் ஒரு பாண்டமும் அதை செய்ய முடியாது. அந்த மண் இருகலாக இருந்ததென்றால் அதுல எதுவுமே செய்ய முடியாது. மண் பானையாகவும் செய்ய முடியாது, எந்த ஒரு பாத்திரமும் அதுல செய்ய முடியாது. ஆகையினால இந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, குயவன் அழகாக அதை நல்லா தண்ணிலாம் ஊற்றி அதை காலில் போட்டு அதை மிதிப்பாங்க. மண்ணை நல்லா மிதிச்சு அதை அழகா ஸ்மூத்தா மாத்துவாங்க. அந்த மண்ணை அப்படி அந்த ஸ்மூத்தா கொண்டு வரும் பொழுதுதான் அதுல இருந்து அந்த மண் பாண்டத்தை வணைய முடியும். அப்போ அந்த மாதிரி அவன் அந்த மண்ணை ஸ்மூத் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அதுல சின்ன சின்ன கற்கள் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்களாம் எங்க பகுதியில் இங்க நிறைய பேர் மண் பாண்டம் செய்வாங்க, அதை பார்த்துருக்கிறோம். அப்போ அதுல கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அப்படியே அதை வணைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது குட்டி குட்டி கல் இருக்கும் அந்த மண்ணுல. அப்போ அந்த கல்லை அவன் எடுத்து தூர போடுவான். அந்த கல்லோட அதை வணைஞ்சி ஒரு பாத்திரத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க அதை உலையில வச்சு சுட்டு அதை வெளியில மண்பாண்டமாக வெளியே கொண்டு ஒரு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும், உடனே அந்த மண்பாண்டம் வெடித்து விடும். ஏனென்றால் அதுல ஒரு கல் இருந்தது, அந்த ஓட்டையாயிரும். ஆகையினால அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா, ஒரு கல்லு கூட இருக்காது, எல்லாவற்றையும் பிறக்கிடுவான். ஒரு கல் இல்லாம அந்த மண்ணை அழகா பரிசுத்தப்படுத்தி அப்படியே ஒரு மண் பாண்டமாக அவன் வணைந்து கொள்கிறான். இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, குயவன் கையில களிமண்ணை போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய கையில இருக்காங்க. நான் கர்த்தர், நான் தான் குயவன், அவர்கள் களிமண். இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நான் குயவன், நீங்கள் எல்லாரும் களிமண். களிமண். அப்ப இந்த களிமண்ணை கர்த்தருடைய கரத்துல இருக்கும் பொழுது, குயவனுடைய கரத்துல அந்த களிமண் இருக்கும் பொழுது திடீர்னு அது கெட்டு போயிருச்சான், ஒழுங்கா இல்லை. உடனே ஆண்டவர் அதை தூர போடல. வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அது அந்த குயவனுடைய கையில இருக்கும் போதே கெட்டுருச்சு. ஆனா அந்த குயவன் அந்த மண்ணை தூக்கி தூர போடாம மறுபடியும் அதை எடுத்து வணைந்து கொண்டான். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஒருவேளை பிரயோஜனமற்றவங்க, ஐயோ நான் ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா, ஆண்டவர் நம்மை தூர போடவே மாட்டார், மறுபடி எடுப்பார். அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ மண்ணுதான், நான் குயவன், எனக்கு அதிகாரம் இருக்குது. எனக்கு அதிகாரம் இல்லையோ? இந்த இஸ்ரவேல் வீட்டார மறுபடி நான் வணைந்து கொள்ள எனக்கு அதிகாரம் இல்லையோ? நான் மறுபடி அவங்கள வணைந்து கொள்வேன். அவங்களிடத்துல காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் பொறுக்கி தூர போட்டுருவேன். அவங்களிடத்துல என்ன சின்ன கற்கள் போல காரியங்கள் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து வெளியில போட்டுருவேன். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுருவேன், உனக்கு சதையான இருதயத்தை தருவேன். அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்ட உடனே அந்த மண் அப்படியே சதையான ஒரு மண்ணு போல அது ஸ்மூத்தாக மாறிவிடும். அதற்கு பின்பு எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக நம்மை அவர் வணைந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. ஆமென். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், புதிய பலன் ஆண்டவர் தருகிறார்.
எல்லாருக்கும் புதிய பலன் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைதான். ஆமென். புதிய பலன் ஆண்டவர் தந்தாருன்னா இந்த வருஷத்துலயும் நிறைய ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே எனக்கு புதிய பலனை தாரும் எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா யாருக்கு புதிய பலன் கொடுக்கிறாரு தெரியுமா? வசனத்துல வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 29 31 வரை வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென், ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறாரு. ஆமென். சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். நமக்கு ஏற்கனவே சத்துவம் தந்திருக்கலாம் ஆண்டவர். ஆனா இந்த புதிய வருடத்துல அதை பெருக பண்ணுவார். அதுல என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போயிருவாங்க, வாலிபர்களும் இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இதுக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம்? டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 26 இருந்து 31 வரைக்கும் கர்த்தருடைய பாதத்துல எத்தனை நாட்கள் அமர்ந்திருந்தோம் பிரியமானவர்களே. புதிய பலன் நமக்கு வேண்டுமென்றால் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலனை அடைய முடியும். வேற யாராலையும் புதிய பலன் அடையவே முடியாது. புதிய வருடத்துக்குள்ள நுழையும் பொழுது புதிய பலனோடு கூட நுழைந்தீர்களா? அந்த புதிய பலன் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதானே கிடைக்கும். நீங்கள் எத்தனை நாள் அமர்ந்திருந்தீர்கள்? அந்த புதிய பலன் கிடைத்ததா? எத்தனை நாள் அமர்ந்திருக்கிறோமோ அத்தனை அளவுக்கு அதிகமான பலனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவார்கள். அவர் நீ சோர்ந்து போய் இருந்திருப்போம், ஐயோ எப்படி இந்த 2025 நம்ம கடந்தோன்னு சொல்லி கடைசி நாட்கள்ல இருப்போம். அதே சோர்வோடு கூட 2026 யாரும் போகவே கூடாது. அப்ப அந்த சோர்வுகள் எல்லாம் நீக்கி அவர் பலன் கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு சத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்த நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க, வேதத்தை வாசித்து தியானியுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்க, அதிகமா அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுதுதான் அந்த பலன் நமக்கு பெருகும். புதிய பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரு முக்கியமா ஒரு காரியத்தை சொல்லுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைஞ்சிட்டனா அவங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. சில்ட்ரன் கூட எல்லாரும் சோர்ந்து போயிருவாங்களாம், வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்களாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதத்தான் நம்ம எல்லாரும் தியானிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கிற ஒரு அனுபவம் அது எல்லாருக்கும் வேணுமா? ஆண்டவர் நமக்கு அதை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சத்துவத்தை தர்றேன்னு சொல்லிட்டார். இந்த கழுகை பற்றி நான் இந்தியும் கூட உங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். ஆனா இந்த கழுகு அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர்டு. பாத்தீங்கன்னா அதை கிங் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்றாங்க. எல்லா பறவைகள்லையும் அதுதான் ராஜா.
ஏனென்றால் அதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அது ரொம்ப பலம் உள்ளது, ஒரு பவர்ஃபுல் பேர்டு. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனுடைய கண்கள், அதனுடைய பார்வை அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனுடைய அந்த அலகுலாம் அப்படியே ரொம்ப கூர்மையா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எல்லாத்துலேயும் அது ரொம்ப உயரமா பறக்கிற ஒரு பேர்டு. மற்ற பறவைகள் எல்லாம் ஒரு அளவுக்கு உயரமா பறக்கும். ஆனால் அந்த கழுகு ரொம்ப உயரம் வரைக்கும் பறக்கும். அவ்வளவு ஒரு பலனை ஆண்டவர் அதற்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிற அதனுடைய ஆகாரத்தை அது கரெக்டாக கவனித்து கொண்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஆகாரம் தேவைன்னா உடனே அது எங்க இருந்தாலும், அவ்வளவு உயரத்துல இருந்தாலும் கூட கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சு நேரே பறந்து அதை உடனே அப்படி கவ்வி கொண்டு அது போய்விடும். கழுகு சில கழுகுகள் இருக்குது. ஒரு சில கழுகு தான் பிணத்தெல்லாம் சாப்பிடும். ஆனா பொதுவா கழுகுகள் இறந்ததை போய் சாப்பிடாது. அது என்ன பண்ணுன்னா புதிதாகவே அடித்து அடித்து சாப்பிடும். கழுகுல நிறைய வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 70 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சில கழுகு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எவ்வளவுதான் அது உயரத்துல இருந்தாலும் கீழே அதை பறித்து கொண்டு அது போய் விடுகிறது. அது ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளது. கொளிய கூட தூக்கி கொண்டு போயிருமா. அவ்வளவு அதனுடைய கால்கள்ல இருக்கிற அந்த வலிமை, அந்த கால்கள்ல இருக்கிற நகம், அதையும் வைத்து அது அப்படியே பிடித்து கொள்ளும். எவ்வளவு வெயிட்னால அதை பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. சிலர் சொல்றாங்க ஆட்டுக்குட்டியை கூட அது பிடிச்சு தூக்கி கொண்டு போயிருமா. அந்த அளவுக்கு பலனை ஆண்டவர் அதுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 பார்த்தனா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்தா நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியானவர் வந்துட்டனா, அந்நிய பாஷைகளை பேசினா நமக்கு அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம ஸ்ட்ரென்த்தனா நம்மளை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஐயோ, வயசு கூடிக்கிட்டு போகுதே. ஒவ்வொரு வருஷம் புதிதாக வர வர வயது ஏறிக்கொண்டே போகுதே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிலர் நினைப்பாங்க, வயது ஏறிட்டு போகுது, இனிமே எனக்கு பலன் இல்லை, அதிக வயதாயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான், என்ன செய்யறது, பரவாயில்ல, இந்த இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான், முந்திய மாதிரி ஓடிட்டு இருக்க கூடாது. இப்படிலாம் நிறைய எண்ணங்களை பிசாசானவன் நம்ம உள்ளத்துல போட்டு கொண்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் ஒதுக்கிருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சத்துவத்தை தருவேன், நான் உனக்கு புது பலனை தருவேன், நீ கழுகுகளை போல நீ சட்டைகளை அடித்து உயர எழும்புவாய். அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது கிட்டத்தட்ட ஒரு 70 வயது வரைக்கும் அது வாழுமா, 70 வருஷம் வரைக்கும் வாழுமா. அப்போ அது 12, ஒருவேளை 12 வருஷத்துல, திருப்பி ஒரு 30 வருஷத்துல, இப்படிலாம் அது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அது என்ன பண்ணுமா, அதனுடைய பலன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும் பொழுது அது நேரே அது கண்மலைக்கு போய் ஒரு பெரிய உயரமான மலையை கண்டுபிடிச்சு யாருமே வராத இடத்துல ஒரு மறைவிடத்துல போய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுமா. யாரையும் பார்க்காது, எதையும் சாப்பிடாது, எங்கேயும் போகாது, ஒரு இடத்தை கண்டுபிடித்து கொள்ளும். ஒரு மறைவான ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய அழகினாலே எல்லா அந்த மேல இருக்கிற இறகுகளை எல்லாம் அது பிச்சு அது அப்படியே கீழே போட்டு விடும். கழுகுடைய மேல இருக்கிற எல்லா செட்டைகளில் இருக்கிற இறகுகள் எல்லாவற்றையும் அது அகற்றி விடுமா. தன்னுடைய அழகுனாலே அது எல்லாவற்றையும் எடுத்து எறிந்து விடும். அப்ப அந்த பேர்டை பார்க்கும்போது ரொம்ப குட்டியா அப்படி ஒரு மாதிரி செத்து போயிருமோங்கிற மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு. அது மட்டுமல்ல, அதனுடைய கால்கள்ல இருக்கிற அந்த நகங்கள் ரொம்ப வருஷமாயி பழசாயி அப்படியே வளைஞ்சு இருக்குமா. அதையும் தன்னுடைய அழகுனால எல்லா நகத்தையும் உடைச்சி போட்டுருமா. ஒரு நகம் கூட அதுக்கு இருக்காதான். கடைசியில அது தன்னுடைய
அந்த அலகை வச்சுதானே எல்லாம் பண்ணிச்சு. லாஸ்ட்ல அந்த அலகையும் என்ன பண்ணுமா, அதுவும் ரொம்ப ஷார்ப்பு, வளைஞ்சிருக்கும். ரொம்ப வளைஞ்சிருச்சு, பழசாயிருச்சு. அதை உடனே கல்லுல வச்சு அப்படியே அது இங்கேயும் அங்கேயும் ஆட்டி அதை உதறி அந்த தேய்ச்சி, கல்லுல அதை தேய்ச்சி அந்த அலகையும் அது உடைத்து போட்டு விடுமாம். அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருக்கும் ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட 150 நாட்கள் அந்த கழுகு ஒரே இடத்துல அமர்ந்திருக்கும். எதுவும் சாப்பிடாது, எங்கேயும் போகாது, அமர்ந்திருக்கும். அந்த 150 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா இறகுகள் புதிதாக அதற்கு முளைத்து அழகா அதனுடைய நகங்கள் புதிதாக வந்து அதனுடைய அலகும் அழகாக புதிதாக வந்து அந்த கழுகை பார்க்கும் பொழுது அது புதிய கழுகுவாக அது மாறி ஒரு புதிய பலனை அடைந்து அது செட்டைகளை அடித்து அதற்கு மேல பறக்கும் பொழுது இதற்கு முன்பு இருந்த அந்த பலத்தை விட அதிகமான பலத்தை அது பெற்றுக்கொள்ளுமாம். நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு திருப்பி அந்த புது பலன் கிடைத்ததுக்கு அப்புறம் அது முன்பு எவ்வளவு வெயிட்ட தூக்கிச்சோ அதை விட மேலான வெயிட்ட தூக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல்ல அது ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஆனா மான்குட்டியையே தூக்கிட்டு போயிருமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதற்கு பலனை கொடுப்பாராம். அதுக்கு அப்புறம் அந்த ஒரு தடவை அது புதிதாக மாறினதுக்கு அப்புறம் மறுபடி 30 வருடங்கள் 40 வருடங்கள் அது உயிர் வாழுமா. பிரியமானவர்களே, அந்த கழுகு, அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கழுகுகளை போல நீங்க செட்டை அடித்து பறப்பீங்க. மறுபடியும் நம்ம உயர எழும்பணும். உங்களுடைய வயசு என்னவாவது இருந்துட்டு போகுது, பரவாயில்லை. புதிய வருடத்தில் ஆண்டவர் கழுகுகளை போல புதிய பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா கழுகு 150 நாட்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டதே, அதுதான் காத்திருத்தல். கழுகுகளை போல நம்ம ஒரு இடத்துல இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க எத்தனை நாள் காத்திருந்தீங்க பிரியமானவர்களே? புதிய வருடத்துல வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தீங்க? 2 நாட்களா, 3 நாட்களா, 1 வாரமா, எத்தனை நாட்கள் இருந்தீங்க? இதுவரைக்கும் யாரும் அப்படி காத்திருக்காம இருந்தீங்கன்னா இனிமேலாவது நீங்க இந்த அடுத்த வாரத்துல, இன்னும் ஜனவரி முடியல, நீங்க காத்திருங்க. அப்பதான் நீங்க புது பலனை அடைவீங்க. உங்களுடைய ஆவியில அடைவீங்க, உங்களுடைய சரீரத்துல அடைவீங்க. ஆவியில புது பலன் பெற்றுக்கொண்டால் சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் மறைந்து போகும். சரீரமும் புது பலன் அடையும், புது பலன் அடையும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதிகமா ஓட முடியும், அதிகமா நடக்க முடியும், சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைய மாட்டோம். ஐயோ கொஞ்ச தூரம் நடந்தாலே இளைச்சிருது, என்ன பண்றது? கிடையாது. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து இந்த வருடத்திலும் புதிய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள், ஓடுங்கள், ஆண்டவருக்காக சாதியுங்கள். கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. அடுத்தபடியாக 4வதாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக நான் மாற்றுவேன். ஏசாயா 41வது அதிகாரம் 14 16 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென், ஆமென். யாக்கோபு என்னும் பூச்சியே, நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு நீ ஒரு பூச்சி மாதிரி தான், சின்னதா தான் இருக்கிற,
நீ ஒரு பூச்சி மாதிரி தான் இருக்கிற. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நம்ம ஒரு சிறு கூட்டம் தான். ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ நான் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாத. இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உன்னை அவர் மாற்ற விரும்புகிறார். எப்படி மாற்ற விரும்புகிறார்? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய மஷின், அப்புறம் கூர்மையுள்ள ஒரு மஷின், கூர்மையான பற்களுள்ள ஒரு மஷின். அப்படியாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறாராம். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக நம்மை ஆண்டவர் கூர்மையாக்குகிறார். சில இத பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கத்தி நம்ம வீட்டுல இருக்கும். கத்திலாம் சில நல்லா வெட்டணும். நல்லா வெட்டலன்னு சொன்னா நமக்கு சீக்கிரத்துல வேலையே நடக்காது. அப்போ ஐயோ, இது என்ன கத்தி, இத தூர போட்டுட்டு புதிதா ஒரு நல்ல கத்தி வாங்கலாமே, நல்ல காஸ்ட்லியா கூட வாங்கிடலாம், ஆனா நல்லா வெட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம் அல்லவா. சில கத்திலாம் ஒன்றும் வாழைப்பழம் கூட வெட்ட மாட்டேக்கி தூக்கி போட்டுருவோம். அதை புதிதாக வேற கத்தி வாங்கலான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமென். அப்படித்தான் எல்லாரும் செய்வாங்க. அதே மாதிரி வயல்ல அறுக்கிறவங்க, அவங்க அந்த அருவாள் வச்சிருப்பாங்க. கோதுமையெல்லாம் அறுப்பாங்க, மக்காச்சோளத்தெல்லாம் அறுப்பாங்க. அந்த நேரத்துல அந்த அருவாள் நல்ல கூர்மையா இருக்கணும் பற்கள். அப்பதான் அது நல்லா கட் பண்ணும். இல்லைன்னு சொன்னா அவங்களால அதை கட் பண்ண முடியாது. கையெல்லாம் வலிக்கும், சோர்ந்து போயிடுவாங்க. உடனே அவங்க அதை என்ன பண்ணுவாங்க? தீட்டுவாங்க, புதிதா வாங்குவாங்க. இல்லைன்னா அந்த பழசை தீட்டுவாங்க. கத்தியும் கூட சிலர் கத்தி தீட்டுறவங்க கூட வருவாங்க. அவங்க கத்தியெல்லாம் புதிதாக்குவாங்க. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ மழுங்கி பயிற்சியா? உன்னை வச்சு பிரயோஜனம் இல்லையா? உன்னை வச்சு வேலை நடக்காதா? நீ எதையுமே வெட்ட முடியலையே. ஆனா நீ பயப்படாத, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக நான் மாற்றுவேன். ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? உங்களை ஆண்டவர் புதிதாக கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக அவர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அப்புறம் நம்மை வைத்து என்ன பண்ணுவாராம் பாருங்க. அந்த புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றின உடனே நீ என்ன பண்ணுவ? நீ மலைகளை மிதித்து நொறுக்குவ. ஆமென். மலைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி போடுவ, குன்றுகளை எல்லாம் பதருக்கு ஒப்பாக்கி போடுவ. அப்ப மலைகள், குன்றுகள் எல்லாவற்றையும் உடைத்து போடும்படியாக, அது எல்லாம் அப்படியே தூளாக ஆக்கும்படியான கிருபையை ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுக்கிறார். ஆமென். மலைகள் போன்ற காரியம் உடைச்சு போடுங்க. பெரிய மலை நின்று கொண்டு இருக்கிறது, குன்றுகளை போல தோன்றுகிறதே. நான் என்ன செய்ய முடியும்? இது ஒரு பெரிய வழியை மறைச்சு விட்டதே. முன்னாக ஒரு மலை வந்துருச்சே, ஒரு குன்று நிக்கிறதே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் விட்டதே. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கூர்மையுள்ள எந்திரமா மாற்றுவேன். நீ மலையை உடைச்சு போடுவ, மலையை தகர்த்து போடுவ, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவ. அப்படிப்பட்ட கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னுடைய கையில புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென். இன்னைக்கு பிசாசினுடைய குன்றுகள், பிசாசினுடைய காரியங்கள் மலையை போல இருக்குது, மலையை போல இருக்குது. அந்த பிசாசினுடைய காரியங்களை எல்லாம் உடைத்து தகர்த்து எறியும்படியான
கிருபையை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். பிசாசின் தந்திரங்கள் மலையை போல வந்து நிக்குது. அதை உடைச்சி போடுங்க. அந்த குன்றுகளை தகர்த்து போடுங்க. தடைகளை மாற்றுகிறவர், நமக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவர் இருக்கிறாரே. நீங்க போங்க தைரியமா. எதனாலும் சரி நம்மளால அதை உடைச்சி போட முடியும். அதை தூளாக மாற்ற நம்மளால முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் தூளான உடனே என்ன வருமா? சுழல் காற்று வருமா? சுழல் காற்று ஆண்டவர் தான் அனுப்ப முடியும். அவர் அனுப்பி எல்லா அந்த தூளையும் அப்படியே பரத்தி அந்த சுழல் காற்று கொண்டு போயிருமா. இடம் எப்படி ஆயிருமா? சுத்தமாயிரும், பரிசுத்தமாயிரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, நல்ல ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் அவர் சுத்தப்படுத்தி அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் முடிஞ்சிரும். அதற்கு அப்புறம் பாருங்க, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அதைத்தான் இந்த வருடத்துல ஆண்டவர் செய்ய போறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீயோ சந்தோஷமா இருக்க போற. கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லி நீ கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்க போகிறாய். உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, அவர் அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? வசனத்தை வாசிக்கணும். வேதாகமத்தை அதிகமா வாசிக்கணும். ஏனென்றால் வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் வார்த்தை அக்கினியை போலவும், என் வார்த்தை அக்கினியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. கர்த்தருடைய வார்த்தை அக்னி. அது மலையெல்லாம் உடைச்சு போட்டுரும். மலையெல்லாம் உடைச்சு போட்டுரும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து வசனம் வரணும். அந்த வசனம் தான் உடைக்கும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்னுடைய வார்த்தை. கடந்த வருடத்துல எவ்வளவு வேதத்தை நம்ம வாசித்தோம் பிரியமானவர்களே. ஒருவேளை தீர்மானம் எடுத்திருக்கலாம், இந்த வருடத்துல நான் 3 தடவை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி நாட்கள் ஆயிடுச்சே, 3 தடவை வாசிக்க முடியாது போலயே. சரி பரவாயில்ல, 2 தடவை வாசித்தரலாம். திருப்பியும் 6 மாதம் ஆயிற்றே, ஐயோ இவ்வளவு முடியலையே, நிறைய வேலைகள் வந்துருச்சே. சரி பரவாயில்ல, 1 தடவை வாசித்தரலாம். இப்படி எத்தனை தடவை மனம் மாறினீங்க? அதுக்கப்புறம் கடைசியில 1 வருடம் ஆக முடிய போதே, ஐயோ டிசம்பர் வந்துருச்சே, இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்குதே, 1 தடவை கூட நான் முடிக்கலையே, இரவும் பகலும் உட்கார்ந்து எப்படியாவது வாசித்து முடித்திடலாமே அப்படி வாசிக்கிறோம். அப்படி இருந்து முடியல. அதுக்கப்புறம் நினைக்கிறோம் பரவாயில்ல, ஜனவரியில முடிச்சிடலாம், 1 தடவை நான் பைபிளை வாசித்து முடிச்சுட்டேங்கிற பேர் இருக்கட்டும், ஜனவரியில கொஞ்சம் பாக்கி இருக்கிறத நான் ஜனவரியில முடிச்சிடுறேன்னு சொல்றோம். இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம் வேத வசனத்தை ஒழுங்காக வாசிக்கிறதே இல்லை. எப்படி உன்னுடைய வார்த்தை சம்மட்டிய போல வரும்? அந்த வார்த்தை சம்மட்டிய போல கண்மலையை நொறுக்க வேண்டும். வேதத்தை வாசிங்க. அவருடைய வார்த்தை யாருடைய உள்ளத்துல அதிகமா இருக்குதோ அவங்க தான் இந்த கண்மலையை நொறுக்க முடியும். பிரியமானவர்களே, உன்னுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் கிரியை செய்வார், கிரியை செய்வார். பேதுரு பேசி கொண்டிருக்கும் பொழுதே மக்களுடைய உள்ளத்துல போய் அது குத்திச்சான். வார்த்தை தானே குத்திச்சு. நீங்களும் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது அது மற்றவருடைய உள்ளத்தை குத்தும். உனக்கு எதிராக இருக்கிற கண்மலையை உடைத்து போடும், குன்றுகளை நொறுக்கி போடும். பிரியமானவர்களே, நொறுக்கி போடும். அதிகமா வேதத்தை வாசியுங்கள். அப்பொழுதுதான் நாம் கூர்மையுள்ள எந்திரமாக மாற முடியும். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை நாம் பார்த்து விட்டு முடிக்கலாம், வாசிக்கலாம். அது புதிய நாமத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம்
11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3, 11, 12 வசனங்களை பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை, அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. அதுக்கப்புறம் என்னது? என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மீது அவர் அவருடைய நாமத்தை எழுதுவார். ஆமென். புதிய நாமத்தை நான் எழுதுவேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த வார்த்தைகளை தான் சொல்றாங்க. நமக்கும் தெரியுது. எல்லா அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நியூ நேம் தரப்போறேன், உனக்கு நான் ஒரு புதிய நாமத்தை தரப்போகிறேன், நான் சீக்கிரமா வருவேன், உனக்கு உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, பத்திரமாக இருங்க, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு உள்ளது என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகள், இதெல்லாம் பற்றி கொண்டிருங்க. விட்டு விடாதீங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் உன்னை ரட்சித்ததை மறந்துடாதீங்க, அபிஷேகித்ததை மறந்துடாதீங்க, உன்னை அழைத்ததை மறந்துடாதீங்க. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய ஊழியங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னார் என்றால், பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியை எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருந்தது. ஆனாலும் கூட நீ என்ன பண்ண, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிச்ச. ஆகையினால உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. ஆமென். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கூட நீ என்ன பண்ண, பொறுமையோடு இருந்த, எல்லாவற்றையும் சகிச்ச. உன்னுடைய கிரியை ரொம்ப நல்ல ஒரு கிரியையை நான் கண்டேன்னு ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கிரியை எப்படிப்பட்டது, நீ எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் என்றால், மகனே மகளே, உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன், அதனால உனக்கு நான் நிச்சயம் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. அது யாரு? ஜெயம் கொள்ளுகிறவனைத்தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்வாரு, நம்மளை தூணாக்குவாரு. யாருமே நம்மளை அசைக்கவே முடியாது. ஜெயம் கொள்ள வேண்டும், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். சோர்வுகள்ல விழுந்துடக்கூடாது, பிரச்சனைகள் வரும்போது விழுந்து போயிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்வுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது விழுந்துடுறாங்க, எழும்ப முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயம் கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீ பொறுமையோடு இரு, சகித்து இரு. நீ பொறுமையோடு சகித்தாயானால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். நீ ஜெயம் அடையும் பொழுது நான் உன்னை என்னுடைய ஆலயத்திலே தூணாக நான் மாற்றுவேன். அது மட்டுமல்ல,
இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, உனக்கு நீ ஜெயம் கொண்டு விட்டால் நான் உனக்கு என்னுடைய நாமத்தை நான் உனக்கு தருவேன். அந்த நாமத்தை உன் மீது நான் எழுதுவேன். மேல இருந்து இறங்கி வருதா, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும். தேவனுடைய நாமம், தேவனுடைய நகரத்தின் நாமம், இதையெல்லாம் நம் மீது அவர் எழுதுவாராம். உன் மீது எழுதுவார். அப்ப நம்ம யாரு? நம்ம எல்லாம் அந்த பரலோகத்துக்கு சொந்தமான வாசிகளாக நாம் மாறிவிட்டோம். ஆகையினாலே ஆண்டவர் அதை எழுதுவாராம். உந்த புதிய நாமத்தை எழுதி, அவருடைய நாமத்தை எழுதி, அவருடைய நகரத்தின் நாமத்தையும் நம்ம மீது எழுதுவார். அப்போ பிசாசு பாக்கும், ஐயோ இது இவங்க மேல இந்த மாதிரி நாமத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, இவன் எனக்கெல்லாம் கிடையாது, இது கர்த்தருடையவங்கன்னு சொல்லி அப்படியே நான் ஒன்றுவான். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு புதிய நாமத்தை, என்னுடைய நாமத்தையும் என்னுடைய நகரத்தின் நாமத்தையும் நான் உன் மீது நான் எழுதுவேன். அதற்கு நீ என்ன பண்ணணும்? உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுத்த அழைப்பு, உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, உன்னுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் காத்துக்கொள், பற்றி கொண்டிரு. எதையும் விட்டு விலகி போயிராத, பற்றி கொண்டிரு. அப்பொழுது கர்த்தர் உன் மீது புதிய நாமத்தை எழுதுவார். பாருங்க, இன்னைக்கு 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, புதிய ஆவியை கொடுத்து புதிய இருதயத்தை நமக்கு தருகிறார். மூன்றாவது, புதிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான்காவது, புதிய எந்திரமாக நம்மை மாற்றுகிறார். ஐந்தாவது, புதிய நாமத்தை நம் மீது அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? Thank you Lord Jesus. எல்லாரும் அப்படியே நம்முடைய இடத்துல எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று ஆண்டவர் இடத்துல கேளுங்க, புதிய பலனை தாரும் ஐயா, புதிய சிருஷ்டியாக என்னை மாற்றும். முதல்ல ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றும். பழையவைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, பழைய அசுத்தங்கள் எல்லாம் களைஞ்சு போடுங்க, எல்லா அசுத்தங்களை களைந்து போடுங்க. மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். புதிய மனிதனை தரித்துக்கொள், புதிய மனிதனை தரித்துக்கொள். முதல்ல ஆண்டவரிடத்த சமூகத்துல நம்மிடத்துல வேண்டாத காரியத்தெல்லாம் ஆண்டவரே நீர் நீக்கி போடும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? என்னை புதிய சிருஷ்டியாய் மாத்துங்க. புதிய ஆவியை எனக்கு கட்டளை இட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. ஒரு சதையான இருதயத்தை எனக்கு தந்துருங்கப்பா. யார் மேலையும் கசப்பு இருந்தா அதை தூக்கி எரிஞ்சிருங்க. வேண்டாம், யாவரோடு சமாதானமா இருக்கணும். சகோதர சிநேகத்துல எப்பொழுது முன்னேறி சொல்லணும். Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். சக ஊழியோரோடு கூட, உன்னுடைய பக்கத்து வீட்டாரோடு கூட, உன்னுடைய குடும்பத்தாரோடு கூட, உன்னோடு உடன் செய்கிற உடன் ஊழியரோடு கூட நீ எப்படி சமாதானமாய் இருக்கிறாய்? அவங்க மேல உனக்கு ஏதாவது துக்கம் இருக்குமானால் எடுத்து போடுங்கள், கல்லை பொறுக்கி போடுங்கள். சதையான இருதயத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. சதையான இருதயத்தை தாரும் ஐயா, மன்னிக்கிற சுபாவத்தை தாரும் ஐயா. அதுதான் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு சுபாவம், மன்னிக்கிறது, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறது. அந்த சுபாவத்தை தாரும் ஐயா. புதிய சிருஷ்டியாய் மாற்றும், புதிய ஆவியை தாரும். உம்முடைய கட்டளையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணுங்க. உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தை மலையை உடைத்து போடும் சம்மட்டி.
இந்த வார்த்தை நான் வாசிப்பேன் சொல்லி அர்ப்பணிங்க. என்னை புதிய எந்திரமாய் மாற்றும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். புதிய நாமத்தை ஆண்டவர் தருவார், புதிய பலனை தருவார். கழுகளை போல சட்டைகளை அடித்து பறக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லாருக்கும் புதிய கிருபை, புதிய வல்லமை ஆண்டவர் ஊற்றுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, புதிய வல்லமையை பெற்றுக்கொள். இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. உனக்கு ஆண்டவர் ஊற்றுகிறார். உன்னுடைய குடும்பத்துல, நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்துல ஆண்டவர் புதிய வல்லமையை இப்பொழுது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுகிறார். அந்நிய பாஷைகளை பேசுங்க. கடைசி நாட்கள்ல யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. யாரும் அபிஷேகம் பெறாம யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்புங்க. இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Thank you Lord, thank you Lord Jesus. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது மகளே, மகனே, உன் மீது ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்கிறாய். நீ இப்பொழுதே அதை உணர்கிறாய். உன் மீது விசேஷித்த வல்லமை இறங்கி ஒரு விசேஷித்த காரியத்தை செய்கிறவனாக உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுதே மாற்றுகிறார், இப்பொழுதே மாற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒவ்வொரு வீட்டிலையும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். புதிய பலனை அடையட்டும் அப்பா. இந்த வருடத்துல பெரிய காரியங்களை உமக்காக சாதிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் உனக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். மகளே, உனக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த வருடத்துல பிசாசானவன் உன்னை எவ்வளவாய் சோதித்தான். நீ வழுகி போகிற இருதயம் உள்ள ஒரு மகளாக இருந்தாய். ஆனால் கர்த்தர் உன்னை காத்து கொண்டார் கிருபையினாலே. இப்பொழுது உனக்கு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள். ஐயோ, நான் பிரயோஜனமானவன் அல்ல, என்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மகனை நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இந்த ஊழியத்தையே விட்டுறலாமான்னு கூட நினைச்சாய் அல்லவா? உன்னை புதிய கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக அவர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். தேங்க்யூ லார்ட். வியாதி, பலவீனம், நான் என்ன செய்வேன் என்று நினைத்தாயா? உனக்கு புதிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கழுகை போல நீ உயர பறக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உனக்கு ஊற்றுகிறார் மகனே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இசப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் நன்றி அப்பா. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Okay, God bless you. Praise the Lord. Praise the Lord.